வணக்கம். வர வர பார்த்தீங்கன்னா, தேசிய விருதுக்குன்னு ஒரு மரியாதையே போயிருச்சு. நான் ராவணன் படத்துக்கு டைரக்டர் தனுஷு அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஐயாவுக்கு எவ்வளவோ கருத்துள்ள படங்கள், ஆபாசம் இல்லாமலும் நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த காலத்து பெரியவங்களுக்கு தெரியும். ஏன் நீங்க இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகள் கூட சிவாஜி படத்த பார்த்தீங்கன்னா, நடிப்புன்னா அவர்ட்ட தான் கத்துக்கலாம். இப்ப கூட நவீன நாகரிகத்தில நெறைய பேர் நடிக்கிறாங்க. ஆனா, அவருடைய ஈக்குவலுக்கு ஒரே ஒரு உதாரணமான ஒரு படம் சொல்லுவேன். நவராத்திரி அப்படிங்கிற ஒரு படம். அந்த நவராத்திரியில அந்த காலத்தில இருக்கிற நவீன நாகரிகம் இல்லாத டைம்லயே 9 வேடங்கள்ல அருமையா நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு நடிப்பு திறமை இப்போ வரைக்கும் யாராலுமே பண்ண முடியாது. இப்ப நெறைய நடிப்பு திறமை நடிச்சிருக்கவங்க கூட ஒத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது, தகுதி உள்ள, திறமை உள்ள படங்களுக்கு இன்னைக்கு தேசிய விருது. தேசிய விருதுங்கிறது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் யாரும் உள்ள நுழைய முடியாது. எல்லா தேசிய விருதும், எல்லா படங்கள் பரிசீலனை பண்ணாலும், தேசிய விருது மட்டும் வாங்கவே முடியாது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது. ஆனா, இன்னைக்கு இந்த ராவணன் படத்த வேணாம் என் வாயால சொல்ல விரும்பல. இந்த தேசிய விருது எனக்கு குடுத்த உடனே இந்த ராவணன் படத்த நான் பார்த்தேன். சினிமா படங்கள் இப்ப நான் அதிகமா பார்க்கறதில்ல. பழைய படங்கள் மேல தான் ஆர்வம் எனக்கு ஜாஸ்தி. இப்போலாம் கதைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் வன்மம், அரசியல், அப்புறம் அடிதடி, கொலை அப்படின்ட்டு இந்த மாரி இருக்கிறனால நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் தேசிய விருதுன்னு ஒரு படம் குடுத்தாங்கன்னா, அதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா சரி நம்ம பார்க்காத படமா இருக்கும். தேசிய விருது குடுத்துருக்காங்கன்னா, அந்த படத்த பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொலை முதல்ல கொலைகள், அந்த வன்முறை இருந்தாலே தேசிய விருது தர முடியும். இதுலயே ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு போல இருக்கு. ஒரு அரசியல் இருக்கு போல இருக்கு. ஸோ இதுலேருந்து தான் நல்லா தெரியுது. இனிமேலாம் தகுதி திறமைக்கெல்லாம் மதிப்பு இல்ல அப்படின்ட்டு. நான் அடிக்கடி சொல்ற மாரி தான் இருக்கு.